மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜனவரி மாத பலன்கள் 2026 ஜனவரி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயம், உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயம், உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் க்ரூக்கடாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா வளர்பிறை சந்திரன் குடும்பஸ்தானத்தில் தன்னுடைய பயணத்தை துவக்கிற இந்த மாதம் ஆரம்பமே சந்திரன் ரிஷபராசிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சுக அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் பலன்கள் இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் சில பேர்த்துக்கு மட்டும் ஒரு சில சங்கடங்கள் இருக்குது. அது என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த விரயஸ்தானத்தில் இருக்கிற சனி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் இந்த ராசியில் பிறந்த மேஷ ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைங்க, வேலை தேடுற குழந்தைங்க, வேலைக்கு சென்று கொண்டு இருக்கும் இளம் தலைமுறையினர் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய முயற்சி 200% இருந்தால் மட்டுமே தான் இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நார்மலாக நீங்கள் எப்பவும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்காது. நீங்கள் ஒரு ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதே ஒரு ஆவரேஜ் மார்க்ஸ் தான் வரும். 60 to 70% ஆர் நாட் ஈவன் 60, 50 to 60% ஜஸ்ட்டு பாஸ் தான் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சியை 200% இரட்டிப்பாக்க வேண்டும். யூ ஹவ் டு இன்க்ரீஸ் யுவர் எஃபர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனுடைய ரிசல்ட் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சூரியன் ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து குரு பார்வை விட்டு சனி பார்வை விட்டு விலகிறார். தந்தை மகன், தந்தை மகள், தாய் மகள், தாய் மகன் உறவில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த மாதம் முதல் 15 நாட்கள் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, செவ்வாய் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்ச பலத்தை அடைந்து தன்னுடைய 4ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறார். இதில் முதல் 10 நாட்கள், அதாவது ஜனவரி 15 தேதி வரைக்கும் செவ்வாயின் பார்வை சனிக்கு இருக்குது, சனியின் பார்வை செவ்வாய்க்கு இருக்குது. பொதுவாக சனி செவ்வாய் பார்வை வந்ததுனாலே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் இப்போ ஏற்படுமான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாயுடைய பார்வை பலம் பொருந்தியது, சனியின் பார்வை பலம் குன்றியது. காரணம் என்னென்னா, சனி இருக்கிறது எதிரியோட வீடான குருவோட வீடான மீனராசியில் இருக்கார். அதனால் சனிக்கு அந்த இடத்துல பவர் கம்மி, செவ்வாய்க்கு தான் பவர் ஜாஸ்தி. அதனால் கோபப்படுறவங்க கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடிய வகையில் இருக்குது. குருமங்கள யோகம் இருக்குது இப்போது இந்த மாதம். அதனால் இந்த முதல் 15 நாட்கள் குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். கடின முயற்சிக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள், அதாவது நல்ல நாட்கள், உங்களுக்கு எந்த நாட்களில் நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும்னா, ஜனவரி 1, 2, 3, 4, 11, 12, 13 மதியம் மாலை 5 மணி வரை, 18, 19, 20, 21, 22, 23, 23ஆம் தேதி காலை 8 மணி 30 நிமிடம் வரை, அதுக்கப்புறம் 25, 28, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றிகளை, நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய நாட்கள். இழுபறியும் மன உளைச்சலையும் தருகின்ற சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜனவரி 13ஆம் தேதி மாலை 5 மணி 21 நிமிடம் முதல் ஜனவரி 15 காலை விடியற்காலை 5 மணி 48 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார். எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இருக்காது. ஆனாலும் இந்த சந்திரன் அந்த இடத்துல நீச்சமாகிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். குடும்பத்தில் பண விவகாரங்களில் குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டை காலி பண்ணலாமா, வீட்டிலே எங்கேயே இருக்கலாமா, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பாதி அட்வான்ஸை கொடுத்துட்டு திருப்பி கேட்கலாமா, இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜனவரி மாதம் 2ஆம் இடத்திலிருந்து உச்ச சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால உங்களுடைய நீங்கள் ஆசைப்பட்டபடி குடும்பத்தில் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார்கள் சந்திராஷ்டம நாட்களில் தவிர. அதே சமயம் உங்களுடைய தந்தை மூலமாகவோ குழந்தைகள் மூலமாகவோ நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது.
இதில் 15ஆம் தேதிக்கு 16ஆம் தேதி 17ஆம் தேதிக்கு மேலே எல்லா கிரகங்களும் 4 கிரக சேர்க்கை தசமஸ்தானத்தில் ஏற்படுறதுனால, அதுவும் ராசிநாதன் உச்சமடைகிறதுனால சுயமுயற்சியில், அதாவது சுயமுயற்சியால் வேலை தேடி வேலையில் உக்காடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நாட்கள்லேருந்து ஜனவரி 17ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு படபடப்பு தடுமாற்றம் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் அவசர கொடுக்கத்தனம். இந்த அவசர கொடுக்கத்தனங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, அவசரத்தில் அண்டாவில் கூட கை நுழையாதும்பாங்க. நீங்கள் அவசரத்தில் இருப்பீங்க, எல்லாத்துக்குமே பதட்டம், எதுக்கு எடுத்தாலும் பதட்டம். அவசரப்பட்டு பிரயோஜனமே இல்லை. நிதானமாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு காரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அவசரப்படுறதுனால என்ன ஆகும்னா, பதட்டத்தில் பதறின காரியம் செல்லும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பதறி காரியத்தை கெடுத்துருவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வயசானவங்களாக இருந்தால், குடும்பத் தலைவிகள் வயசானவங்களாக இருந்தால் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் இந்த மாதம். அதுவும் குறிப்பாக சந்திராஷ்டம நாட்கள்லேருந்து 13ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் உடம்பு படுத்து தான் செய்யும். கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா 4 கிரக சேர்க்கை 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க 17ஆம் தேதியிலேருந்து. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் ஒரு பெரிய சாதனை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. அதுவும் சூரியன் குரு பார்வையை விட்டு விலகிறாருன்னு கவலைப்பட வேண்டாம். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறதுனால அரசு பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். மேல் படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், உங்களுடைய வேலைக்கேற்ற படிப்பு, இத்தனை நாளாக படிப்புக்கேற்ற வேலையை பார்ப்பீங்க, இப்போ வேலைக்கேற்ற படிப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த வேலை தான் பண்ண போகிறேன், நான் மெடிக்கல் டாக்டராக தான் இருக்க போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீட்டில் கிளியர் பண்ணுவீங்க. நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆக போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சிஏல இன்டரோ ஃபைனலோ கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், சுய தொழில் செய்பவர்கள், தங்க நகை ஆசாரிகள், இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இது தப்பு கிடையாது, போனால் நல்லது. போனால் வீட்டில் பிரச்சனை இருக்காது, சண்டை இருக்காது. அதே சமயம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் அவசரப்பட்டு இப்போ ஏதாவது பிஸ்னஸ் முதலீடு பண்ணிங்கன்னா அதில் பணமுடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கோங்க. இந்த வண்டி வாகனத்தில் ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இரும்பு சம்பந்தமான வேலை செய்யக்கூடிய நபர்கள், இந்த பற்ற வச்சுருக்கிறவங்க, இரும்பு கம்பெனியில் வேலை பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் உடம்புல அடிபடாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மேஷராசி நண்பர்களுக்கு ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நற்பலன்கள் மேலும் மேலும் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைகின்ற காரணத்தினால நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா கோபம் ஜாஸ்தியாகுது. உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா முருகன்கிட்ட மட்டும்தான் முடியும். ஏன்னா உங்களை விட கோபக்காரன் அந்த மனுஷன். அதனால் உங்களை தட்டணும் அப்படின்னா அவர் கோபப்பட்டு அவரோட வேலால் உங்கள் மண்டையில் தட்டினா தான். அவர் தட்ட மாட்டார், வெறுமை வைப்பார். உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய எனர்ஜியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுப்பாரு. ஸ்கந்தசஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். மனதில் இருக்கும் குழப்பமும் பதட்டமும் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை, அனுதினமான பிரார்த்தனை. இந்த மாதத்தில் நம்ம சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். அதற்கு உங்கள் ஜாதகம் துணை புரிய வேண்டும். அப்படி சப்போஸ் அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி, அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது, இல்லை நமக்கு ஒத்து வரல, நம்ம சொல்கிற பலனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் லக்னம் சரியில்லை, கிரக நிலவரம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரெக்டாக நேரடியாகவோ சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக, ஏன்னா 2026 எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரார்த்தனை. அதையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.